ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை கேட்டிருக்காங்க. 2024 இந்த ஜூலை 30 அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அறிவிப்பும் இன்றைக்கி வந்துருச்சு. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க. ஓகே, தேங்க்யூ. மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடிகின்ற ஒலியின் உச்சபட்ச அளவு 60 டெசிபல் முதல் 80 டெசிபல் வரை. இந்திய அரசியலமைப்பில் உள்ள குடியுரிமை எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? 1950. வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை வழங்கியவர் மகாத்மா காந்தி. மார்க்லின் கூற்றுப்படி மதிப்பின் மூலம் என்பது சோர்ஸ் ஆஃப் வேல்யூ. தொழிலாளர். வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதம் தாங்கிய கலகம் ஏற்பட்டால் அவசர நிலை பிரகடனத்தை குடியரசுத் தலைவர் எந்த ஷரத்தின்படி வெளியிடுவார்? ஷரத்து 352. சமூக மேம்பாட்டு திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1952. பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகராக புதுடெல்லி மாற்றப்பட்ட போது வைசியராயாக பதவி வகித்தவர் யார்? ஹார்டின்ஜ் பிரபு. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா எப்பொழுது விண்ணில் செலுத்தப்பட்டது? 1975. பின்வரும் எந்த இடத்தில் கடற்கரையொட்டி எஃகு தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது? விசாகப்பட்டினம். நிலத்தடி நீரிலும் கீழ் நோக்கி ஊடுருவிச் செல்லும் மாசுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? லீச்சேஜ். நுரையீரல் எங்கு அமைந்துள்ளது? பிலியூரால் குழிவு. புதிதாக பிறந்த குழந்தைக்கு பின்வரும் எந்த ஒன்று மிகச்சிறந்த உணவாகும்? பால். படியெடுத்தல் என்பது பின்வரும் எதனை தொகுப்பாகும்? RNA. ஹைட்ரோகுளோரிக் அமிலங்கள் பின்வரும் எந்த உறுப்பின் செல்களிலிருந்து சுரக்கப்படுகின்றன? வயிறு. குழுமமாக்குதல். இலிசிஃபிகேஷன் என்பது கொழுப்புகளை சிறிய குளோபுலேஸ்களாக உடைத்தல். டெக்னாலஜி என்பது அறிவியலின் எந்த பிரிவு? வகைப்படுத்துதல். நியூட்டன் வளையச்சோதனையின் செயல்பாட்டிற்கும் பின்வரும் எந்த ஒன்று காரணமாகும்? பார்வை நிலைத்தன்மை. MLT² என்ற பரிமாணம் பின்வரும் எதனை குறிக்கும்? விசை. கதிர்வீச்சு குவாண்டம் கொள்கை கண்டுபிடித்தவர் யார்? பிளாங்க். தகவல் தொடர்பான ஒளியிழை கம்பிகள் பின்வரும் எந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகின்றன? முழு அக எதிரொலிப்பு. பஞ்சாயத்து சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5. ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 6. பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டி போராட்டம் நடத்திய இயக்கம் எங்கு துவங்கப்பட்டது? பிரிட்டன். டாக்டர் BR அம்பேத்கர் பின்வரும் எந்த ஒன்றுடன் தொடர்புடையவர் அல்லர்? மாநில மறுசீரமைப்பு குழு. நிறவெறி என்பதன் பொருள் என்ன? இனவாதம். ஜனநாயகத்தின் வெற்றிக்கு செய்ய வேண்டியது யாது? வேலையின்மையிலிருந்து அனைவருக்கும் வேலைவாய்ப்பு
வலிமையான பஞ்சாயத்து அமைப்பு. குடிமக்கள் நேர்மையாகவும் கீழ்ப்படிபவர்களாகவும் இருத்தல் வேண்டும். பின்வரும் எந்த ஒன்று தேசிய கல்விக் கொள்கை 1986 குறிக்கோள் அல்ல? ஆர்வமுள்ளவர்களுக்கு மட்டும் கல்வி அளிக்கப்படும். கூட்டாட்சி என்பது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகார பகிர்வு. மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்கு மக்களே வழங்கும் என்று கூறியவர் யார்? ஆபிரகாம் லிங்கன். பின்வரும் எது தேசிய கட்சி ஆகும்? பகுஜன் சமாஜ் கட்சி. இலங்கைக்கு இந்திய அமைதி காக்கும் படையை அனுப்பிய பிரதமர் யார்? ராஜீவ் காந்தி. இலங்கைக்கு இந்திய அமைதி காக்கும் படையை அனுப்பிய பிரதமர் யார்? ராஜீவ் காந்தி. இந்தியாவில் கட்சியற்ற ஜனநாயகம் என்னும் கருத்தாக்கத்தை முன்மொழிந்தவர் யார்? ஜே.பி. நாராயணன். இந்தியா ஒரு நாடு, மதசார்பற்ற. ஜாலியன் வாலாபாக் சம்பவம் எங்கு நடைபெற்றது? அமிர்தசரஸ். பிரதிநிதித்துவம் இல்லையெனில் வரி இல்லை என்ற நிலைப்பாடு பின்வரும் எந்த ஒன்றின் விளைவு? போஸ்டன் தேநீர் விருந்து. பின்வரும் எவரின் ஆட்சிக்காலம் பிரான்சிஸ் அச்சுறுத்தும் ஆட்சிக்காலம்? ரீஜன் ஆஃப் டெரர் என்று அழைக்கப்பட்டது ரோபேஸ்பியரி. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? 1931. பின்வரும் எந்த நாடு 2ஆம் உலகப் போரில் ஈடுபட்ட அச்சு நாடுகளின் ஒன்றல்ல? சீனா. பின்வரும் எந்த ஒன்று நாடுகளின் சபையில் லெட்ஜ் ஆஃப் நேஷன்ஸ் அங்கமல்ல? உலக சுகாதார நிறுவனம். ஐநா சபையின் வரைவு சாசனம் எங்கு தயாரிக்கப்பட்டுள்ளது? சான் பிரான்சிஸ்கோ. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் எப்போது இந்தியா திரும்பினார்? 1915. பின்வரும் எந்த ஒன்று 2ஆம் உலகப் போரின் விளைவு அல்ல? நாடுகளின் சபை உருவாக்கம். ஆடவர் மற்றும் குடிமக்கள் உரிமைக்காக பிரகடனத்தில் பின்வரும் எது தவறு? வயது வந்தவர் அனைவரும் வாக்குரிமை அளிக்கப்பட்டது. சரியான இணையை தேர்ந்தெடு. RSS துவக்கம் 1925. அவுரங்கசீப்பின் மரணத்துக்கு பிறகு ஜாட்கள் பின்வரும் எந்த தலைவரின் கீழ் வலிமையான பிரிவினராக உருவெடுத்தனர்? சுரமான். பெஷாவர் மற்றும் காபூல் ஆகிய இரண்டும் பின்வரும் எதனால் இணைக்கப்பட்டுள்ளது? கைபர் கணவாய். தேவதாரு தாவர வகைகள் பின்வரும் எந்த ஒன்றுடன் தொடர்புடையவை? ஆல்பைன் காடுகள். நாது லா கணவாய் பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சிக்கிம். பின்வரும் எந்த தாவர வகை பூமத்திய ரேகை பகுதி காடுகளுடன் தொடர்புடையதன்று? அகாசியா. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி.
நிலவின் சுழற்சி காலம் ரொட்டேஷன் பீரியட் 28 நாட்கள். தமிழகத்தில் குளிர்கால மழை அளிப்பது எது? தென்மேற்கு பருவக்காற்று. இந்தியாவின் இரண்டாவது மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஜாக். முதலாவது புவி மாநாடு எர்த்ஸ் மீட் என்ற வருடம் நடத்தப்பட்டது? 1992. தற்பொழுது இந்தியாவில் எத்தனை ரயில்வே மண்டலங்கள் உள்ளன? 17. ரூதர்கேலா இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? திரிபுரா. பின்வரும் எந்த மாநிலத்தின் வழியே கடக ரேகை ஊடுருவி செல்லவில்லை? பீகார். காலநிலையை பாதிக்காத காரணி எது? புவியின் சுழற்சி. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி பின்வரும் எந்த தொழில் பிரிவு இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதில் இரண்டாவதாக உள்ளது? இரண்டாம் நிலைத்துறை. ஒரு மனிதன் கிடைமட்டமாக கம்பி ஒன்றில் தொங்குகிறான். அவனின் இரு கைகளும் ஒன்றிற்கொன்று இணையாக உள்ளன. அம்மனிதனின் எடை 60 கிலோகிராம் எனில் ஒவ்வொரு கையும் உணவும் இழுவிசை என்ன? 30 கிலோகிராம் வாட். 120 கிலோகிராம் உயரத்தில் புவியை வலம் வந்து கொண்டிருக்கும் செயற்கைக்கோள் ஒன்றிலிருந்து கீழே விழும் பந்து தொடர்ந்து அதே வேகத்தில் செயற்கைக்கோளின் உண்மையான வட்டப்பாதையில் இயங்கும். ஒரு வாகனம் கரடுமுரடான பாதையில் நேர்கோட்டில் நிலையான திசைவேகத்தோடு தொடர்ந்து பயணிக்கிறது. எனவே அவ்வாகனத்தின் மீது எந்த மொத்த விசையும் செயல்படாது. மிதிவண்டியில் செல்லும் ஒருவர் தனது பாதையில் வளைவு ஒன்றினை எதிர்கொள்ளும் பொழுது உள்நோக்கி வளைகிறார். ஏன் எனில் அவர் மைய நோக்கு விசையை பெறுகிறார். ஒரு இலக்கு இயந்திரம் ஐடியல் என்ஜின் 320 டிகிரி சென்டிகிரேட்டுக்கும் 24 டிகிரி சென்டிகிரேட்டுக்கும் இடையில் செயல்படும் பொழுது அதன் திறன் வெளியீடு 50. மஞ்சள் மற்றும் நீல நிற ஒளிக்கற்றைகளை கலந்து வெள்ளை ஒளி பெறப்படுகிறது. இந்த வெள்ளை ஒளி பாதையில் சிவப்பு நிற மலர் வைக்கப்பட்டதால் அம்மலர் எந்த நிறத்தில் தோன்றும்? சிவப்பு. எந்த செல்களின் தொகுப்பு செல்களில் நீண்ட ஆயுளை கொடுக்கிறது? இணையானவை. நமது உடலில் வைட்டமின்களை டியை உற்பத்தி செய்வது எது? தோல். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2014 எங்கு நடைபெற உள்ளது? பிரேசில். கங்காரு பின்வரும் எந்த நாட்டின் முதன்மையாக விலங்காகும்? ஆஸ்திரேலியா. ஐநா சபை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 24. யுனெஸ்கோவின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? பாரிஸ். சந்தோஷ் டிராபி என்பது பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கால்பந்து. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என முழங்கப்பட்டவர் யார்? லால் பகதூர் சாஸ்திரி. மாறுதிசை மின்னியற்றில் எச்சுழலில் மின்னியக்கு விசையில் உற்பத்தி பெருமமாக இருக்கும். கம்பிச்சுழல் விசைக்கு இணையாக இருக்கும் பொழுது பின்வரும் எது ஆற்றல் மிக்கது? புற ஊதா கதிரொளி. வில்சன் முகில் கலன் எதற்கு பயன்படுகிறது? மின்னூட்டம் பெற்ற துகள்களை கண்டறிய. உலகங்களின் வேலை செய்யும் விதமானது ஒவ்வொரு உலகத்திற்கும் மாறுபடும். அணு உலையில் வெளியேறும் நியூட்ரான்களை உட்கவர பயன்படுத்துவது எது? காட்மியம். கதிர்வீச்சு தனிமத்தின் அரை ஆயுட்காலம் எதனை சார்ந்தது? மேற்கண்ட எதுவும் இல்லை. ஒரு கம்பியில் 5 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. அக்கம்பி 2.5 ஜூல் வினாடி என்ற விகிதத்தில்
ஆற்றலை இழக்கிறது எனில் அந்த கம்பியின் மின்தடை அளவு என்ன? 0.1 ஓம். இந்தியாவின் காரிஃப் பருவ பயிருக்கான காலம் என்ன? ஜூலை, அக்டோபர். உயிர்கோளத்தில் வேதி தனிமங்கள் எதன் மூலம் சுழற்சிக்குள்ளாகின்றன? மேற்கண்ட மூன்றும். புரோட்டீன் தொகுப்பு பின்வரும் எதில் அமைந்துள்ளது? ரிபோசோம். உணவுச் சங்கிலியில் உற்பத்தியாளர்கள் ஒளி ஆற்றலை ஆற்றலாக மாற்றுகின்றன. வேதிய. 2,4-D என்பது களைக்கொல்லி. மறு உருவாக்கத்தின் சிறப்பு ஆற்றல் எதில் காணப்படுகிறது? துளை உடலிகள். ஒரு உணவுச் சங்கிலி தவளை, வெட்டுக்கிளி, புல் மற்றும் பாம்புகள் உள்ளன. அச்சங்கிலியில் புல் என்பது முதல் மட்டத்தில் இருந்தால் மூன்றாவது மட்டத்திலுள்ள உயிரினம் எது? தவளை. டிசம்பர் 1984 நடைபெற்ற போபால் விஷவாயு கசிவின் போது வெளியேறிய வாயு எது? மீத்தைல் ஐசோசைனைடு. மீத்தைல் ஐசோசைனைடு. உணவுச் சங்கிலியானது ஒரு சில படிகளை மட்டுமே கொண்டுள்ளது. ஏனெனில் ஒவ்வொரு படிநிலையும் ஆற்றல் வெளியேறுவது குறையும். சப்பாத்தி கல்லில் காணப்படும் தழுவல்கள் கிளாடோடு மற்றும் இலைத்தண்டுகள். படுகோணமானது பின்வரும் எந்த இரண்டிற்கும் இடையே ஏற்படும்? படுகொலிக்கும் கண்ணாடி பரப்பிற்கும் செங்குத்தாக. மாறுதிசை மின்னோட்டத்தில் மின்னோட்டத்தின் மதிப்பு மற்றும் திசை இரண்டும் மாறும். வெவ்வேறு வண்ணங்களின் தொகுப்பு நிறமாலை. கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் முடுக்கத்தின் மதிப்பு சுழி. ஓய்வில் இருக்கும் ஒரு குதிரை திடீரென ஓடத் துவங்கினால் அதன் மீதிருப்பவர் பின்னோக்கி சாய்வார். இதற்கு காரணம் நிலைமையை திருப்புத்திறன். ஒரு மின்தடையின் வழியே பாயும் மின்னூட்டத்தின் உற்பத்தியாகும் வெப்ப ஆற்றல் எது? மின்னோட்டத்தின் வர்க்கத்திற்கும் நேர்த்தகவில் இருக்கும். முறையே M மற்றும் M2 என்ற ஒளிவிலகல் எண்ணினை கொண்டுள்ள இருவேறு ஊடகங்களின் வழியே பாயும் ஒளித்திரை கருதுக. அவ்வொளிக்கதிரின் படுகோணம் I, எதிரொலி படிகோணம் R எனில் sin I sin R என்பது lambda U2/U1. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரு நிறைகளுக்கு இடையிலுள்ள ஈர்ப்பியல் விசையின் பரிமாணம் யாது? G/2n. 5 கிலோ எடையிலுள்ள ஒரு பொருள் 18 கிலோ மணி என்ற வேகத்தில் முன்னேறுகிறது. இதன் மீது 100 நொடிகளுக்கு செலுத்தப்படும் நிலையான விசை அப்பொருளின் திசைவேகத்தினை 36 கிலோமீட்டர் மணியாக உயர்த்துகிறது எனில் செயல்பட விசையின் பரிமாணம் 0.25n. இரு இணையான கம்பிகள் ஒரே திசையில் மின்சாரத்தினை கடத்தினால் அவை ஒன்றை ஒன்று ஈர்க்கும். ஒரு இருசமன்பாட்டின் கூடுதல் மற்றும் பெருக்குத்தொகை முறையே 6 மற்றும் 3 எனில் அதன் சமன்பாடு x² - rx + 3 = 0. பின்வரும் எந்த விகிதமுறு எண்களை முடக்கப்படும் தசம எண்களாக வெளிப்படுத்தலாம்? 2027/625,
root 1 plus 25 by 144 equal to 1 plus x by 12 எனில் x இன் மதிப்பு 1 by 5 1 x இன் மதிப்பு 1. ஒரு வட்டத்தின் ஆரம் r மற்றும் மைய கோணம் x 0 ஆக இருந்தால் அதன் பரப்பளவு என்னவாக இருக்கும்? x by 360 into by r square. மீ பூவா 253 440 ஒன்று மேலும் மீ சீமா 253 440 ஈக்குவல் டு 253 இன்ட்டு r எனில் r இன் மதிப்பு என்ன? 40. ஒரு வட்டத்தின் நாணின் ஆரம் 28 சென்டிமீட்டர் மைய கோணம் 45 ஆக இருக்குமாயின் அதன் மிகச்சிறிய பிரிவின் பரப்பு என்ன? ஒரு முக்கோணத்தின் செங்குத்து கோணம் 130 எனில் இரு சமவெட்டிகளும் முக்கோணத்தின் அடிப்பக்கத்திற்கும் உள்ள கோணம் எவ்வளவு? 155 டிகிரி. கொடுக்கப்பட்டுள்ள பெருக்கற்பலன் மதிப்பில் ஒன்றும் ஸ்தான எண்ணின் மதிப்பு 81 into 82 into 83 into ... into 89 0. a மற்றும் b என்பவை 3x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 எனில் சமன்பாட்டின் மூலங்கள் எனில் 1 by a ப்ளஸ் 1 by b ஈக்குவல் டு -4. ஒரு வியாபாரி ஒரு பொருளை 20% நட்டத்திற்கு விற்பனை செய்கிறார். அவர் அப்பொருளை ₹100 கூடுதலாக விற்றிருந்த 5% விகித லாபம் அடைந்திருப்பார் எனில் அப்பொருளின் நிலை யாது? பென்சிலின் கிராஃபைட் பயன்படுத்த காரணம் அது காகிதத்தில் எழுதும். ஒரு எலக்ட்ரானானது புரோட்டானின் 1/1838 ஆவது நிறை மற்றும் எதிர்மறை. ஒரு கரைசலின் pH மதிப்பு 3. அதில் OH அயனிகளின் அடர்த்தி 10⁻⁻11. பியூட்டேன் மற்றும் ஐசோடோப்பின் ஆகிய இரண்டும் ஐசோமர்கள். பின்வரும் வேதிவினையில் 2Al plus 6H plus equal to 3A13 plus 3H2 இதில் எது ஆக்சிஜனேற்றம் அடைந்தது? Al. நைட்ரஜன் வாயுவில் உள்ள மூலக்கூறுகளின் பிணைப்புகளானது 3 சகப்பிணைப்பு. பின்வரும் வேதிவினையில் Cl2 ஆக்சிஜனேற்ற காரணியாக செயல்படும். நியூக்ளியான்கள் பின்வரும் எதன் எண்ணிக்கைக்கு இணையாக இருக்கும்? நியூட்ரான் மற்றும் புரோட்டான்கள். உயிர் வாயுவில் உள்ளவை CH4 H2 மற்றும் CO2. அணுக்கரு உலையில் பின்வரும் எந்த வகையிலான ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது? அணுக்கரு ஆற்றல். $102, $104, $105, $106, $106. $107. இப்போது அது சில விளக்கங்கள் மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். 102, 104, 105, 106, 107 ஒரு 5 ஆன்சர் விளக்கமாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இதோட கண்டினியூஸ் அடுத்தது
ரயில்வே பற்றி ஒரு கண்ணோட்டம் போடுறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.